So good morning, sir. குட் மார்னிங். Okay. சார் இப்போ 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அகாடமி எந்த லெவலில் ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்புட் என்ன சொல்லியிருக்காங்க? So first of all, good morning, and thank you for choosing Minds of Aspirant to all the students. நிறைய பேர் நம்ம கூட இந்த ட்ராவலில் இருந்தாங்க. நிறைய தடவை ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்லேயுமே சில தடவை சந்தேகம் இருந்துச்சு, நம்ம போகிற பாதை கரெக்டு தானா அப்படின்னு. நிறைய பேர் இது என்ன அன்கன்வென்ஷனல் மெத்தடாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அவுட்புட் பார்த்துருப்பாங்க. ஏன்னோ இன்னும் ரிசல்ட் வரல, பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எப்படி என்னன்றத அவங்க கொஸ்டின் பேப்பரில் இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தது வந்து இந்த எக்ஸாம் வந்து பேசிக் புக்ஸு, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், லாஜிக்கல் ரீசனிங், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதெல்லாம் வச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த அந்த இதில் சந்தேகம் இருந்துச்சு. பட் இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்தப்போ பீப்புள் வுட் ஹவ் ரியலைஸ் தட் கொஸ்டின் பேப்பர் அவங்க டிகேடு வந்து அவங்களோட கொஸ்டின் பேப்பர் கேட்குற விதத்தை மாத்துறாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை பாருங்க, அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த தடவையும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கான்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. நைஸ் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வர்சஸ் நோட்ஸ். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னமும் டவுட் இருக்கு, நியூஸ் பேப்பர் படிக்கலாமா இல்லை நம்ம நோட்ஸ் படிக்கலாமா? ரெடிமேட் மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு எந்த லெவலுக்கு இந்த எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது, நோட்ஸ்ல இருந்து நம்ம படிச்சுட்டு போகும்போது இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, இதுல என்னன்னா இந்த நியூஸ் பேப்பர் வெர்சஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுல தான் மேஜர் சந்தேகமே இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் சொல்ற விதத்துல அவங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு. பட் நான் திரும்பியும் ரொம்ப ஆணித்தனமா சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்க வேண்டாம். நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்கனாலே இந்த 2024 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அது வேற எதுவும் இல்லைங்க. அது லக்ஷ்மிகாந்த், ஜியோகிராஃபி, என்சிஆர்டி, ஹிஸ்டரி அண்ட் யுவர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி. இதுக்கு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க எல்லாரும் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒரு ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விதத்துல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோம், அதுல எவ்வளோ அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் கடைசி நேரத்துல பார்த்தேன், அவங்க கடைசி நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆர் அந்த லாஸ்ட் 1 month பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்லும் போதே எனக்கு வந்து எனக்கு 1000% தெரியும் தட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க கூடாது, பேசிக் புக்ஸ் தான் படிக்கணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படிக்கணும். ரெண்டாவது, நான் 8 attempt கிளியர் பண்ணது வந்து பேசிக் புக்ஸை வச்சுதான். என்னோட கடைசி வீக் ரிவிஷன் வந்து பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி அகெயின் ஏன்ஷியன்ட் மெடிவல், இதெல்லாம் தான் நான் கடைசி. ஸோ ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இல்ல இது வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடு. இது டிஃப்ரெண்டான மெத்தட் இல்ல, இதுதான் மெத்தட் ஃபார் கிளியரிங் திஸ் எக்ஸாம். இப்போ நீங்க இதை படிச்சுட்டீங்கன்னா இப்போ குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நாள்ல. நீங்க அந்த கொஸ்டினை எடுத்து பாருங்க, அப்படியே தான் இருக்கும். அதாவது அதுல இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, கரண்ட் அஃபேர்ஸ்னால உங்களால இப்போ 2024 கொஸ்டின் பேப்பரை கிளியர் பண்ண முடியுதா? ஆர் நீங்க படிச்ச பாலிட்டி புக்குனால முடியுதா? ஆர் நீங்க படிச்ச ஜியோகிராஃபி புக்குனால முடியுதா? ஆர் நீங்க படிச்ச ஹிஸ்டரி புக்னால முடியுதா? இது நீங்க இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் நீங்க போட்டு பாருங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறேன், அவங்க வந்து டைம் எதுல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மெட்டீரியல் இப்படி இருந்துச்சு. நான் என்ன கேட்கறேன், நீங்க காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் போடுங்க, அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எத்தனை பேஜ் இருக்கு, எத்தனை கொஸ்டின் வந்துச்சு. உங்க பாலிட்டி புக்ல எத்தனை பேஜ் இருக்கு, எத்தனை கொஸ்டின் வந்துச்சு. ஜியோகிராஃபி புக்ல எத்தனை. இதை நான் சொல்லும் போதுதான் எனக்கு நீங்க கேட்டதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் நான் சொல்லும் போது அவங்க சில பேர் இல்ல கொஞ்சம் பேர் அவங்க நிஜமாவே என்கிட்டயே சொன்ன இது வந்து, இல்ல அந்த டாப்பர் இப்படி சொல்றாங்க, இந்த டாப்பர் இப்படி சொல்றாங்க.
எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியலன்னா, யாரு என்ன சொன்னாலும் எப்படி படிக்கணும்ன்ற ஒரு விதம் இருக்குல்ல. இப்போ யுனிவர்சல் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னோ ஒருத்தர் வந்து ஒரு இந்த ரிலிஜன் நல்லதுன்னலாம், இன்னொருத்தர் வந்து இந்த ரிலிஜன் நல்லதுன்னலாம். பட் வேதாஸ்ல கொடுத்திருக்கு, இல்ல திருக்குறள்ல கொடுத்திருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். யூனோ அந்த யுனிவர்சல் லா என்ன இங்க அப்படின்னா, அது பேசிக் புக்ஸ் தான். நீங்க டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா அது ஜஸ்ட் மியர். இதுதான் நம்மளோட வேதாஸ்ல என்ன சொல்லுதுன்னா, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது வி ஆர் த மியர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த பிராமன் விச் இஸ் தேர். I am saying whatever current affairs that people are giving, whatever material that they are giving, is just a reflection of all the basic books which are there. It's just a mere cut copy paste. என்ன கலர் கலரா கொடுக்குறாங்க. கலர் கலரா கொடுக்கும்போது நம்ம மூளை வந்து அது பயங்கரமா இருக்குன்னு நினைக்குது. நீங்க பேசிக்கா படிங்களேன். யூ கெட் திஸ் ஐடியா. ஸோ இது இந்த அளவு தான் நியூஸ் பேப்பர். இன்னொரு நியூஸ் பேப்பர்ல இன்னொரு இதை சொல்ல விரும்புறேன். இது அனாலஜி வந்து எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு. ஸோ இப்போ வீல் இருக்கு, நீ ஏன் வீலை வந்து செய்யணும்னு நினைக்கிற? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்க ஏன் புதுசா வீலை தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எடுத்து போய் பார்க்கலாம். தசாவதாரம் படத்துல ஒரு கமலஹாசன் வந்து ஒரு நின்னுகிட்டே போற மாதிரி ஒரு வீல்ல தான் வருவாரு. அதுவும் ஒரு ப்ராடக்ட் தான், வீல்ல செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் வேர்ல்டு பில்லியன் கம்பெனின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கம்பெனி ஓடவே இல்லையே. வீல்ன்றதுனால எல்லாத்தையும் நீங்க வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லையே. உடனே இல்ல சார், அதாவது ஈஸியரா ஒரு இது இருக்கு, நான் உடனே அடாப்ட் பண்ணிப்பேன்னு அவசியம் இல்லையே. நான் என்ன சொல்றேன், நியூஸ் பேப்பர் தான் வீல், நியூஸ் பேப்பரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் மிச்சம் எல்லாம். நியூஸ் பேப்பர் தான் நீங்க செய்ய வேண்டிய பிரைமரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த எக்ஸாம். ஓகே, ஃபைன் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை எனக்கு மார்க் அந்த அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல, ஸோ நான் அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னா இப்போலேருந்து ப்ரிலிம்ஸ் படிக்கலாமா, இல்லை மெயின்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது வந்து கிளியர் ஆகாதுன்னு சொல்ற கேண்டிடேட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஓகே, இது நான் ஏற்கனவே இந்த குரூப்லயும் போட்டிருக்கேன். மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அந்த குரூப் இருக்கும், அதில் நான் போட்டிருக்கேன் 85 and above. இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் 85 and above, ஐ திங்க் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து, let us assume that 80 வந்திருக்கீங்க, 78 வந்திருக்கீங்க, அவருக்கு பக்கத்துல எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைசியா தான் இருக்கு. அவர் ரொம்ப கம்மியா இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காவே எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 50 இருக்கீங்க, 50, 40 இருக்கீங்க, அதாவது அடிப்படைன்ற அந்த பேஸ்மெண்டே தப்பு இல்ல சார். நான் வந்து பிசிஎம் பேட்ச் படிச்சுட்டேன், நான் இது படிச்சுட்டேன். அது படிச்சிருந்தா அவுட்புட் வந்திருக்கணும். அப்போ நீங்க யூ ஹேவ் கான் தேர், பட் அந்த பேஸ் வந்து தப்பா இருக்கு, அந்த ஃபவுண்டேஷனே தப்பா இருக்கு. அந்த பாய்ஸ் படத்துல சொல்ற மாதிரி தான், there is fundamentally something wrong with our something wrong. Otherwise 50, 40 அப்படின்னு வராது. 80 good, that you have done it ன்னு அர்த்தம். சரியா? சோ இப்போ ஒரு வேலை வராதவங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்க. நம்ம ப்ரோக்ராம் இருக்கு, ஓகேவா? ஆன்சர் ரைட்டிங் தான் நான் பண்றேன். ஆன்சர் ரைட்டிங் நான் மீன் பண்ணும்போது, இல்ல நீங்க ப்ரோக்ராம் பண்றதுனால அப்படி சொல்றது அப்படி கிடையாது. வெறும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போய் எழுதிட்டு நீங்க போயிட்டு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஒரு ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க, ஒரு கீ கொடுக்குறாங்கன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாம ஒரு சிலபஸை கம்ப்ளீஷன் பண்ற மாதிரி ஒரு பிராக்டிஸ் எடுத்துட்டு வரணும். இப்போ எல்லா சிலபஸும் ஜிஎஸ்ல கொடுத்திருக்கிற மெயின் சிலபஸ், நீங்க அதோட அடிப்படை தளம் பாத்தீங்கன்னா அது பிரிலிம்ஸ் சிலபஸ் தான். இப்போ ஒரு இன்க்ளூசிவ் growthன்னு அவங்க கொடுக்கிற சிலபஸ், அது நத்திங் பட் ஸ்கீம்ஸ் ஃபார் வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், விமென் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், சில்ட்ரன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்கீம்ஸ். இயர் புக்கை படிக்கணும்ன்ற மீனிங் தான் இன்க்ளூசிவ் growthன்ற டாபிக். இப்போ இதை நீங்க பண்ணினீங்கன்னா, அதாவது இதை நீங்க மெயின்ஸ்க்கு ஒரு டாபிக்கா எடுத்து அதோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிரிலிம்ஸ் சிலபஸ் தான் வரும். அப்போ எனிபடி ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் நெக்ஸ்ட் டைம், அவங்க வந்து சார் நான் என்ன பண்றதுன்னா, நீங்க பிரிலிம்ஸ் தான் படிக்கணும், ஆனா மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுத போறீங்க.
இங்கதான் புதுசா ஒரு டிஸ்டிங்ஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க, மெயின்ஸ் பேட்ச், ப்ரிலிம்ஸ் பேட்ச். அது ஒரு பிசினஸ் டெசிஷன். ஆர் when you run an institution, you take a business decision. இது இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச் இது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க இதை செஞ்சாதான் ஆன்சரே எழுத முடியும். நிறைய பேர்னால ஆன்சர் எழுத முடியலன்றாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க இந்த பேசிக்கே செய்யல. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரெடியாவும் இருப்பீங்க. ஸோ அதுதான் நான் ஃபைன் சார். இப்போ நம்ம அகாடமில 3 கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கு நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், லிங்கன் 25 அப்படின்ட்டு. இதுல என்னென்ன இன்டகிரேட்டடா என்னென்ன வருது, ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன சார்? ஆக்சுவலி இது வந்து நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லிங்கன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 23-24 வயசு இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது, நான் ரொம்ப சின்ன பையன், என்னை நீங்க எப்படி நம்புவீங்கன்னு தெரியல, ஆனா என்னை நம்பி என் கூட வாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு நல்லது செய்வேன் அப்படின்னு ஒரு லிங்கன் சொன்னது. ஓகேவா? லிங்கன் அளவுக்கு நான் அந்த வயசு இல்லை, பட் ஆனா சேம் தான். இது வந்து நம்மளை நம்பி வர பார்ட். இது வந்து என்னை நம்பி வரணும். வரும்போது அவங்கள நான் வந்து ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் த திங்ஸ். நான் இப்ப என்னென்ன சொன்னேன், எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபவுண்டேஷனை கரெக்டா செய்யணும். ஸோ அப்போ அவங்க ப்ரிலிம்ஸ் போகும்போது பயப்படாம போய் எழுதணும். இங்க பேசிக்கா ட்ரிக்ஸ், மாயம், மந்திரம், ஜாலம், இது எனக்கு இது நான் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய சம்திங் எனிபடி வாட் எவர் சம்படி டஸ், ஐ டோன்ட் கமெண்ட் ஆன் தட். பட் மாய மந்திரம் செஞ்சு பாஸ் ஆறதுக்கு இது வந்து ஒரு ஜீபுமா மேஜிக் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் லிங்கன். அந்த ப்ராசஸை தான் ஸ்லோவா ஸ்டெடியா ஒரு எந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஆன்சர் ரைட்டிங் போறாங்க. அதாவது இந்த பேட்ச் சேர்ந்த உடனே டெஸ்ட் எழுதுறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், இது ஸ்கூல் கிடையாது. நீங்க ஒரு ஃபுல் சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க ஒரு டெஸ்ட் எழுதும் போது ரொம்ப ஹாப்பஸாடா இருக்கு, ஆர் ஆன்சர் ரைட்டிங் இப்பதுல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பேட்ச் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ் கத்து கொடுக்கும். இட் வில் டேக் இட்ஸ் டைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, அதுக்கப்புறம் நான் உங்களை ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு சிங்ஷாங்னு இதுல இல்ல, சிங்ஷாங் வந்து லேட்டர். அது ஐ திங்க் அதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த தடவை 100 ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் ஆஸ்க் அண்ட் யூ கேன் செக். இதை முடிச்ச உடனே அவங்கள அதுல இன்டகிரேட் பண்ணோம்னா அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அதை முடிச்ச உடனே எப்படி ஆன்சர் ரைட்டிங்னு நான் சொல்லி தருவேன். ஸோ இந்த பேட்ச் எப்படி இருக்கும்னா இது எல்லாத்தையும் கலந்த ஒரு விஷயமா இருக்கும். இது நாட் ஒன்லி ஃபார் இது அதான் சொல்றேன், இது பிசிஎம்னு வச்சிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச்னு வச்சிருக்காங்க. பட் ஃபார் ட்ரூத் இஸ் தட் இது ப்ரிலிம்ஸ் கம் till you clear this exam. So நீங்க உள்ள கம் when you go out, so it should be when you clear this exam. Okay, so on the point. சரி, இப்போ இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அக்யூமென் பிளஸ் அப்படின்ட்டு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, ஸோ இந்த தடவை எழுதுறவங்க, ஸோ இப்போ ஏற்கனவே இருந்தவங்க, ஸோ கம்மி ஆயிடுச்சுன்னா கூட நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதை ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த அக்யூமெனோட என்னோட ஐடியாவே அதுதான். வெறும் டெஸ்ட் பேட்ச்னு இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும். ரெண்டாவது எப்படி நியூஸ் பேப்பரோட இன்டகிரேஷன் தெரியணும். மூணாவது எப்படி வந்து இத படிச்சா நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோம்னு தெரியணும். இது எல்லாமே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகணும். ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன் அடுத்த வருஷம் இல்ல, இன்னைக்கு தான். ஸோ இந்த பேட்ச் யாருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்திருக்கு, டவுட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க இதுல வந்தாங்கன்னா, ஸோ என்கிட்ட நிறைய பேர் மென்டாரிங் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க மென்டாரிங்ல நான் உட்காந்து ஒரு 2 மணி நேரமா, சரி 2 மணி நேரம் இல்ல, சரி ஏதோ ஒண்ணு போன்ல பேசுறதோ சம்திங் ஏதோ, அதோட இது வந்து நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிளாஸே இருக்கும். ஒரு வாரம் 2 கிளாஸ் இருக்கும். நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு டாபிக் சொன்னேன், இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் கனெக்டடுங்க. நான் இன்னொரு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பேசிட்டு இருந்த எக்ஸாம்பிள் தான் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னு இருக்கு. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னா மீன்ஸ் அண்ட் எண்ட். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து எத்திக்கலா இல்லையான்னு நீங்க பாக்குறீங்க. இத வந்து யூபிஎஸ்சியில ஒரு கேள்வி கேட்கறாங்க,
இன் ரிலேஷன் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க இதை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஜிஎஸ் பேப்பர் 3 எடுத்து போய் பாருங்க. லேட்டஸ்ட் சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன் ஒரு டாபிக் இருக்கு. நீங்க எப்படி படிக்கணும்னா இந்த 2 டாபிக்கையும் ஒன்னா படிக்கணும். இப்ப இது ரெண்டுமே வேற வேற கிடையாது. புரியுதுங்களா? இப்ப மெயின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அவங்க கேக்குற கேள்வி என்ன, இப்ப இருக்கிற ரீசன்ட் சயின்டிபிக் டிஸ்கவரிஸ், ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவையா தேவையில்லையா, எத்திக்கலா எத்திக்கல் இல்லையா, இப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதை நீங்க வந்து GS4 டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னு பேசுவீங்களா, இல்ல GS பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பேசுவீங்களா? இது ரெண்டுத்தையும் ஒன்னாதான் நம்ம பேசணும். யூ கெட் திஸ் ஐடியா? இத வந்து இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இதையும் இன்னொரு இன்டகிரேட் பண்றேன். இது எல்லாம் இருக்கிறதுனால many people get excluded. அப்ப இன்க்ளூசிவ் growthக்கு there should be a digital inclusion. அப்ப அது இன்க்ளூசிவ் growth தானே? அப்ப அது GS பேப்பர் 3 தானே? ஆர் சாரி GS பேப்பர் 2 தானே? யூ கெட் திஸ் ஐடியா? இப்ப இன்னொரு இன்டகிரேஷன் நான் பண்றேன். இப்ப இது எல்லாம் நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா poverty in India will be reduced தானே? அப்ப அது GS பேப்பர் 1 தானே? அப்ப எல்லா சிலபஸும் ஒண்ணு தானே? அதுதானே நானும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது கவர்னன்ஸ் டாபிக்ன்றாங்க, இன்டர்னல் செக்யூரிட்டின்றாங்க, எல்லாமே ஒண்ணுதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரியும் சிவனும் ஒண்ணு. அறியாத அது உங்களுக்கு தெரியும். சேம் வே நான் திருப்பியும் சொல்றேன், இந்த எக்ஸாம்ல எல்லா டாபிக்கும் ஒண்ணு. இதை எக்ஸாம் கிளியர் பண்றதுன்னு பாக்குறத விட்டுட்டு இந்த மாடியூல் அந்த மாடியூல்னு சொல்றது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொன்னது எந்த மாடியூல் நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசினேன் GS4 3 2 1 இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நான் எஸ்ஏல ஃபியூச்சர் ஆஃப் இந்தியான்னு எழுதுவேன். அப்ப இது எஸ்ஏவா? நீங்க தான் சொல்லணும். யூ கெட் திஸ் ஐடியா? ஐ திங்க் கொஞ்சம் கரெக்டா தான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. ஓகேவா சார்? அதுக்கப்புறமா ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் ரைட்டிங் அதுல ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பிகாஸ் அவங்க வந்து முன்னாடி படிச்சிருப்பாங்க, இல்ல நம்ம அகாடமிலேயே இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. பட் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ கூடவே சேர்ந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? ஆக்சுவலா இது ஃபுல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. ஓகே, ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. இந்த ஆன்சர் ரைட்டிங்ல நான் சொன்னபடி அந்த எல்லா இன்டகிரேஷனும் பண்ற இது இருக்கு. இதுல ஒரே ஒரு இதை நான் மறந்துட்டேன். அதாவது மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா தனி. மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நான் இந்த வருஷம் போன தடவை பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது தெரியுதான்னு தெரியல, போன தடவை லிட்டரலி ஒரு 8 பீப்புள் எழுதுனாங்க. நம்ம 5 கிளியர் ஆயிருக்காங்க. சர்வீஸ் அதாவது 3 have scored ranks. 2022ல 2 பேர் இருக்காங்க. ஸோ மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நான் எர்லியர் நான் வந்து அவங்களையும் வந்து இந்த மாதிரி சேம் ரீஇன்வென்ஷன் இதே ப்ரோக்ராம்ல தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை நான் என்ன யோசிச்சேன், அவங்களுக்கு நம்ம தனியாவே ஒரு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஒன் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ என்ன டவுட், நான் இதை வந்து அவங்க ஆப்ஷன்லயும் சொல்லலாம். ஓகே, இப்போ அதாவது அவங்க ஆப்ஷன், என் ஆப்ஷன் வந்து ஆந்த்ரோபாலஜி. அப்போ அவங்க ஆப்ஷன் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். நான் அதுக்குன்னு ஆன்சரை வந்து கொடுக்கறதுக்கு பதிலா நான் அவங்கள மானிட்டர் பண்ணலாம். நீங்க கரெக்டா தான் போறீங்க, நீங்க இல்ல இன்னும் வேணும் அப்படின்றத நான் ஆப்ஷன்ல பண்ணலாம். நான் இந்த ஆன்சர் ரைட்டிங் வந்து ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் இருக்கு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அந்த மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அப்போ ஆப்ஷன் நான் மற்ற ஆப்ஷன் சொல்லும் போது ஆந்த்ரோபாலஜி சொல்லலாம். ஸோ ஆந்த்ரோபாலஜி டெஸ்ட் பேட்ச் வந்து நான் அதுக்கு வச்சிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ஆந்த்ரோபாலஜி சொல்லலாம் அப்படின்னு. பட் எனி ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு ரைட் ஆந்த்ரோபாலஜி டெஸ்ட்னா ஆக்சுவலி இட் இஸ் கிளப்ட் வித் திஸ் ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் பேட்ச். நான் ஆப்ஷனல் பேட்ச் ஒன்று எடுக்க போறேன். ஸோ அது கூட கிளப்பா இருந்துச்சு. மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நான் வந்து ஹோலிஸ்டிக்கா சொல்ல தான் போறேன். அப்போ அவங்களுக்கு நான் இப்போ ஒருத்தர் ஆந்த்ரோபாலஜி GS, ஸோ அப்போ நான் மொத்தத்தையும் சொல்லலாம். ஸோ அந்த பேசிஸ்ல நான் டெஸ்ட் பேட்ச்னு சொன்னேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஸோ இதான் பிரைமரிலி 3 திங்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டூ இன் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட். ஓகே சார், ஒன் மோர் क्वेश्चन சார். இப்போ நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்து படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, ரூரல் ஏரியாஸ்ல இருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேட்ச் இருக்குங்களா சார்? இந்த எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஆன்லைன் பேட்ச் கைடன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சேம் வே தட் யூ ஆர் லுக்கிங் அட் மீ ரைட் நவ், சேம் இதே மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸும் இருக்கும். நீங்க உங்க ரெக்கார்டட் கிளாஸை எப்போ உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற டைம்ல, இப்போ இல்லை நான் காலையில வேலைக்கு போறேன், ஈவினிங் நீங்க வந்து அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வீக்கெண்டு தான் இருக்கு, வீக்கெண்ட் வந்து கேட்டு பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து
காலையில பார்க்கணும். யூ ஆஸ்க் ஃபார் யுவர் டைம், யூ வில் கெட் த வீடியோஸ் சேம் குவாலிட்டியில, சேம் மெத்தடாலஜிஸ்ல தான் இருக்கும். எனக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம அவைலபிளா தான் இருப்பேன். ஸோ அப்ப நீங்க வந்து உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் சொல்ற அந்த பாஸ் ஆன இந்த மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்ல சில பேர், எல்லாரும் இல்ல, சில பேர் அவங்க ஒருத்தர் வந்து தென்காசி அவர் கன்னியாகுமரியில இருந்து அவர் படிச்சாரு. அதுல பாஸ் ஆன 237 ரேங்க் அந்த மாலதி அவங்க வந்து 237, அவங்க வந்து பாம்பே அவங்க. ஸோ அவங்க அங்க இருந்து தான் படிச்சாங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு இன்னொன்னு அவங்க தமிழ் தான், ஆனா பாம்பேல இருந்து படிச்சாங்க. ஸோ அதுல இருந்து கிளியரா தானே இருக்கு. ஓகே ஓகே ஸோ அதனால இட் கேன் பி டன். ஓகே சார். சார் ஒன் மோர் கொஸ்டின், எப்போ இந்த பேட்சஸ்லாம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது, அது என்ன ப்ரொசீஜர் சார்? ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்னு ஒரு குரூப் இருக்கு, அஃபிஷியல் குரூப் ஒன்று இருக்கு, டெலிகிராம் குரூப் இருக்கு. அதுல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ப்ரௌசர் இருக்கு. அந்த ப்ரௌசர்ல இந்த எல்லாத்துக்கான டீடைல்ஸ் இருக்கு, பேமெண்ட் லிங்க்கும் அதுல இருக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் பே. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல நான் நேர்ல வந்து பே பண்ணணும்னா இல்ல இருக்கு. ஸோ நீங்க இங்க நேர்ல வந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பனா இருக்கும், நீங்க நேர்ல வந்தும் பே பண்ணலாம். ப்ரௌசர்ல டைரக்டாவும் பண்ணலாம், இல்ல அந்த கான்டாக்ட் நம்பர் ஒன்று இருக்கும், இதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க எப்போ கால் பண்ணீங்களோ, எக்ஸப்ட் ஃபார் மண்டே, மண்டே வந்து ஹாலிடே, எக்ஸப்ட் ஃபார் மண்டே யூ கால் அதர் டேஸ், உங்களுக்கு பே பண்ணிட்டு நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செப்பரேட் குரூப் இருக்கு, அதுல உங்களுக்கு போட்டுருவாங்க. இப்போ இந்த பிசிஎம் பேட்ச்க்கு லாஸ்டா நான் சொல்லிடுறேன். திஸ் வில் பி லைக் as I said, it's going to be, you have to trust me. லைக் லிங்கன் எப்படி சொன்னாரோ, எனக்கு எனக்கு உலகத்துல பிடிச்ச சில மனிதர்கள்ல ரொம்ப சிலர் தான் இருக்காங்க, அதுல ரொம்ப பிடிச்சவர் இவரு. ஆனா எனக்கு தெரியும் இந்த பேட்ச் தான் இருக்கிறதுலே கஷ்டம். இந்த பேட்ச் தான் எடுக்கிறதும் கஷ்டம், ஸ்டூடெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றதும் கஷ்டம். இப்போ என்ன ஆன்சர் ரைட்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்பி வந்துடுறாங்க. இது வந்து இட்ஸ் லைக் யூனோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அது கொஞ்சம் இல்ல சார், நம்ம எப்படி, அதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. நீங்க பயப்படாம யூ யூ கம் டு மீ. ஸோ இந்த பேட்ச் வந்து ஒரு ஜூலை 7 நான் வச்சிருக்கேன், ஜூலை 7 இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இது வந்து நான் குரூப்ல போட்டுட்டேன். இது வந்து இட்ஸ் ஆல்ரெடி தேர். இட்ஸ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால யூனோ ஐ கெப்ட் இட் அஸ் யூனோ வச்சுக்கலாம். இப்போ ஓரியன்டேஷன்லாம் முடியும். இது வந்து ஜூலை 7. பட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ அண்ட் இன் தட். அண்ட் ஐ திங்க் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியும் இருக்காங்க நம்ம கிட்ட வந்து. அதான் அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி, அதாவது இது அப்படி கூட்டின கூட்டம் இல்லை, இது ஒரு தானா சேர்ந்த ஒரு அன்பான கூட்டம். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததுனாலதான் இது வந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு ட்ரிக்கு வேண்டாம், மெட்டீரியல் வேண்டாம். நான் ஓப்பனாவே சொல்றேன், ட்ரிக்கும் வேண்டாம், மெட்டீரியலும் வேண்டாம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்றதுக்கான தைரியம் யார் கொடுத்தான்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை வச்சுதான் இப்ப நான் சொல்றேன். ஸோ இனிமே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம கரெக்டான டைரக்ஷனை கொடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டினுக்கும் ரொம்ப டீட்டெயில்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும். ஒரு கொஸ்டினா ரிப்பீட்டடா இதே கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ரொம்ப கிளியரா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்களும் எங்க அகாடமியில கொடுத்துருக்க கோர்சஸ்ல எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நானும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா எனக்கும் இது புதுசா இருக்கு. இந்த சென்ஸ் வந்து இதை நான் யூஸ்வலா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவலா அட்ரஸ் பண்ணிட்டே இருப்பேன். பேப்பர் படிக்கணுமா சார், பேப்பர் படிக்க வேணாமா சார், அவர் அப்படி சொல்றாரு சார். இது வந்து சரி ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம டைரக்டா தமிழ்லயே சொல்லிடுவோம்னு சொன்னதுதான் இது பண்ணியிருக்கோம். எனக்கும் இந்த கொஸ்டின் வந்து நல்லா இருந்துச்சு சொல்றதுக்கு. இது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இஃப் வி கிளாரிஃபை, தென் பீப்புள் ஷுட் நோ தட் இதுதான் அப்படின்னு. நோ நோட்ஸ், no tricks, no materials, only logic, only basics, only understanding, only your conscience and this preparation. This will get you this service. Thank you. All the best.